Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தென் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா டைலாக் வரும். ஸோ எது வரைக்கும் டைலாக் வரும் அப்படின்னா 8.06 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். நானே வந்துட்டு அந்த டைலாக் வந்துட்டு மேக் பண்ணி ஒரு வீடியோவாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 8.06 செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜஸ் வந்துட்டு நான் ஜிப் ஃபைலாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே வந்துட்டு ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க்கில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இமேஜஸை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் காமிக்கும், அதில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட இருக்க எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இமேஜஸ் வச்சு கூட இந்த எடிட் பண்ணலாம். தென் இந்த இமேஜஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் நான் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஷேக் எஃபர்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டையும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த எஃபர்ட்டை தான் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லேயர் அப்படின்ட்டு தேர்டாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ தேர்டாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்துட்டு 8.06க்கு அடுத்து உள்ள இமேஜஸ்லேருந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு காமிக்கும் 5th. ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இருக்க ஆப்ஷன்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மும் தென் எஃபோர்ட் ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு பேஸ்ட் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு இமேஜாக வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே டைம்லேயே வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு அந்த எஃபோர்ட்டை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் லேயர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜுமே வந்துட்டு செலக்ட் ஆகிடும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு 5th ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மும் தென் எஃபர்ட் ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போ காப்பி பண்ணிவிட்டு வந்து அந்த ஷேக் எஃபர்ட்டில் இருக்க எஃபர்ட்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு 1 செகண்ட்லேயே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஒரே டைம்லேயே வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்துட்டு எஃபோர்ட்லாம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அந்த வீடியோ தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நானே வந்துட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணிவிட்டு அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நான் சிசி கொடுத்துருப்பேன். அந்த சிசியை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு 2 ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம எஃபோர்ட் வந்துட்டு எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக வந்துட்டு 8.06 செகண்ட்லேருந்து செட் பண்ணிக்கோங்க. நமக்கு இமேஜஸ் வந்துட்டு எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து இந்த சிசியை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த சிசி வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். அந்த சிசி வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் காமிக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிசி வந்துட்டு உங்களுக்கு இமேஜஸில் வந்துட்டு அப்ளை ஆகிடும். தென் இந்த இமேஜஸ்க்கு இந்த சிசி வந்துட்டு மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் கீழே இருக்க மாதிரி. தென் அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப் சிசி வந்துட்டு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா தான் இமேஜஸில் வந்துட்டு அப்ளை ஆகிடும். வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.